வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சேனியம்மன் கோயிலுக்கு தான். இன்றைக்கி தான் சாயங்காலம் வளையல் திருவிழா. அதுக்காக எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பாருங்கள், எல்லோரும் வளையல் கோர்க்குறாங்க. அப்புறம் வந்து அம்மனுக்கு வந்து காய்கறி மாலை போடணும், பூ மாலை, காய்கறி மாலை, எலுமிச்சம்பழம் மாலை எல்லாமே கோர்க்குறாங்க பாருங்கள். உருளைக்கிழங்கு மாலை இங்கெல்லாம் எல்லாம் கோர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா, இது எலுமிச்சம்பழம் மாலை, வாழைக்காய் மாலை தெரியுதா, கத்திரிக்காய் மாலை, இது கொடமிளகா மாலை, வெண்டைக்காய் மாலை, கோவக்காய் மாலை, இது வந்து வளையல் மாலை பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ பெருசாக வளையல் அழகாக கோர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே மாலையா. அதுக்கப்புறம் இப்போ இன்னும் இங்கே என்ன மாலை கோர்க்குறீங்க? கேரட் மாலை முடிச்சு, கேரட் மாலை, முள்ளங்கி மாலை கோர்க்குறாங்க. அப்புறம் இவங்க உருளைக்கிழங்கு மாலை கோர்க்குறாங்க. உருளைக்கிழங்கு மாலையா அம்மனுக்கு ஃபுல்லாக அப்படியே சரசரமாக வந்து ஒவ்வொரு காய்கறியும் மாலையாக வரும். அப்புறம் அவங்க பீன்ஸ் மாலை கோர்க்குறாங்க. கம்மிங்க, பீன்ஸ் மாலை கோர்க்குறாங்க பாருங்கள். இவங்க பீன்ஸ் எல்லாம் நல்ல பீன்ஸாக தங்கக்கா. கொடமிளகா போட்டிங்களா நீங்கள்? சூப்பர் சூப்பர். அப்புறம் வேறு யார் என்ன போட்டிங்க? நான் கோவைக்காய் போட்டேன். கோவைக்காய் நீங்கள் போட்டிங்க. அப்புறம் இன்னும் அந்த வாழைக்காய், கத்திரிக்காய் யார் போட்டா? வாழைக்காவும் இவங்க தான் மாலை கட்டி வச்சுருக்காங்களாம். அதுக்கப்புறம் இங்கே பூ மாலை போடுறாங்க. தக்காளி மாலை யாரோ கோர்த்தாங்களே, எங்கே தக்காளி மாலை காமிங்க. வந்து பாருங்கள், தக்காளி காய்கறின்றதால தக்காளியை கூட காயாக வாங்கி போட்டிருக்காங்க பாருங்கள். தக்காளி மாலை அழகாக இருக்கா? பச்சை தக்காளியா? ஓ, பழம் இல்லையா இது? பச்சை தக்காளியா? அதானா பழம் தானா? காய் தானே? அதுதான் சொன்னேன், கரெக்டு தானே? இந்த ஒரு மாலை கொடுக்குறாங்க, அதை காமிங்க. அப்படியே தூக்கி மாலையை அந்த இது அப்படியே நீட்டாக அந்த கலரே தெரியல. இந்த கலர் தூக்கி இந்த பார்த்தீங்களா, இது மாதிரி கோர்த்து எல்லா சாமிங்களுக்கும் வந்து கோர்த்து போடுவாங்க நிறையா. அது மாதிரி இதுக்காக என்ன பாருங்கள், வளையல் பாதை எடுத்துட்டேன். இந்த பாருங்கள், வளையல்லாம் இருக்குது, நிறையா வளையல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இன்னும் வந்து சாமிக்கிட்ட வேறு தோரணம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்ப்போம் வாங்க. இவங்க தான் எல்லோரும் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால் எல்லோரும் விட்டு போனவங்களெல்லாம் சேர்த்து எடுக்கிறோம். அதனால் அவங்களாம் புதுசாக வந்துருக்காங்க இப்போ தான் எல்லோரும் வேலை பார்க்குறதுக்காக. அதனால் எல்லோரும் பாருங்கள். இதோ எடுக்கிறேன். எந்திரிச்சு எடுத்துருவோம். எல்லோரும் தெரியல, கவர் ஆகலன்றாங்களா? ஹாய் காமிங்க. அங்கே நின்று அப்படியா? அங்கே நின்று எடுத்தால் கரெக்டாக தெரியுதா? வசந்தியக்கா இப்போ வளையல் கோர்த்தது தெரியலம்மா. வசந்தியக்கா வளையல் கோர்த்தது காமிங்க. எவ்வளோ நீட்டாக வளையல் கொடுத்துருக்காங்க பாருங்க, அழகா. தக்காளி மாலை அழகாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க கேரட்டில்? பூவா? பூ மாதிரியா? ஓ, பட்டாணி மாலை. பட்டாணியும் குட்டியாக கேரட்டையும் வெட்டி அதை வெட்டி போடுறாங்க. ஓகே, அதனால் குட்டியாக வெட்டுறாங்களா? ஓகே, சூப்பர். நாலாறு மகாஜன சங்கத்தில் எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அக்கா வந்து இங்கே பாருங்கள், அம்மனுக்கு விளக்கு ஏற்றுறதுக்காக விளக்கெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், கோயிலில் வந்து ஃபுல்லாக வந்து தோரணம் நைட்டே கட்டிட்டாங்க, வளையல் தோரணம். இல்லை, நான் தான் வரல. நைட்டுலாம் 10 மணிக்கு மேலே உட்காந்து எல்லாம் 12 மணி 1 மணி வரைக்கும் லேடிஸு ஜென்ட்ஸ்லாம் வந்து கட்டியிருக்காங்க. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே இருந்தபடி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. ஃபுல்லாக வளையலுங்க தான். இந்த பார்த்திங்களா, கோயில் போன வரைக்கும் அப்படியே வளையல் தான் இருக்குது. இந்த பாருங்கள், சாமிங்களுக்கும் எல்லாமே வளையல் மாலை போட்டிருக்கு பாருங்கள். அந்த சாமிக்கும் இருக்குது. எல்லா சாமியுமே வந்து இன்றைக்கி வந்து வளையல் மாலை போட்டிருப்பாங்க. அதுதான் வளையல் திருவிழா. இங்கே பாருங்கள், இந்த சாமிக்கும் போட்டிருக்காங்க.
இங்கேயும் போட்டிருக்காங்க. மூலஸ்தானம்லாம் எடுக்கக்கூடாதுன்றனால இப்போ அதுவும் மணி 12 ஆயிடுச்சு, அதனால் மூடிட்டாங்க. மூலஸ்தானம் இல்லைனாலும் எடுக்கக்கூடாது. அப்புறம் பாருங்கள், இங்கே லைனாக அப்படியே சுற்றி குட்டி குட்டி சாமியெல்லாம் கூட இருக்கவங்கலாம் கூட எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். வளையல் மாலை, இதுதான் வளையல் திருவிழான்றதுக்கு எல்லா சாமிக்குமே வந்து வளையலால் தான் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த சாமியும் போட்டிருக்காங்க. என்னென்ன சுவாமி, வராகி அம்மன், வராகி அம்மனுக்கும் வளையல் போட்டிருக்காங்க பாருங்கள். மஞ்சள் புடவை கட்டியிருக்காங்க, மஞ்சள் வளையல் போட்டிருக்காங்க. விளக்கெலாம் ஏற்றி அழகாக இருக்குது பாருங்கள், வராகி அம்மன். அப்புறம் அங்கே வந்து துர்க்கை அம்மன், துர்க்கை அம்மனும் மஞ்சள் வளையல் போட்டு அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். துர்க்கை அம்மனுக்கும் வளையல் போட்டிருக்காங்க. எல்லாரும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சாயங்காலம் வரைக்கும் இன்னும் வேலை இருக்கும். சாயங்காலம் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். எல்லாரும் பாருங்கள். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சாயங்காலம் வளையல்